சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் கெரியர் ஆப்ஷன்ஸ். அதாவது ஒரு நிலையான வளர்ச்சியும், அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான கெரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பார்க்க போகிறோம். இப்போ இது உலக நாடுகளை எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு 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 தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. 2030க்குள்ள ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 17 கோலை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, உலக நாட்டுடைய தலைவர்களை சேர்ந்து. அதான் இந்த எஸ்டிஜி கோல்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு பொருத்தமான கெரியர் கோல்ஸ், கெரியர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது, நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, industry innovation and infrastructure, reduced inequalities, sustainable cities and communities, responsible consumption and production, climate action, life below water, life on land, peace, justice and strong institutions, partnerships for the goals. இதான் வந்து 17 கோல்ஸு. இப்போ இந்த கோல்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்ணுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு நிலையான வளர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறது தான். அது அப்படி ஏற்படும் அப்படின்னா ஒரு 3 ஏரியாவில் வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கும்போது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, அதனுடைய வளர்ச்சி. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ப்ரோக்ரஸ், சமூக சமூகத்தில் அனைவரும் சமங்கிற ஒரு வளர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் சேரும்போது மட்டும்தான் ஒரு நிலையான வளர்ச்சிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த வளர்ச்சி இதை அடையணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சூட்டபிளான கெரியருங்கிறது வந்து கெரியர்ஸ் இன் க்ளீன் வாட்டர், சானிடேஷன், என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த 17 கோல்ஸில் ஒரு கோலாக இருக்குது. இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொஃபஷன் இருந்தாலும், நிறைய தொழில்கள் இருந்தாலும், நம்ம வந்து குறிப்பாக இந்த ஒரு 5 கெரியரை நம்ம பார்க்குறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ராலஜிஸ்ட்டு, வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் வாட்டர் சிஸ்டம்ஸ், சானிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட், என்விரான்மெண்ட் ஹெல்த் ஆஃபீஸர். இப்போ இவங்க என்ன, இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஹைட்ராலஜிஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணால் ஒரு ஸ்டடி பண்ணுறவர், அதாவது ரிவர்ஸ், ரெயின், அண்டர்கிரவுண்ட் வாட்டரில் என்னங்கிற ஸ்டடி பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரு அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறவர் தான் யார் அப்படின்னா இந்த ஹைட்ராலஜிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசர்ச் இன்ஜினியர். இவங்க என்னென்னா இந்த பிரின்சிபிள்ஸை ஸ்டடி பண்ணுற ஒரு ஹைட்ராலஜிஸ்ட், அதை அப்ளை பண்ணுறது தான் அந்த வாட்டர் ரிசர்ச் இன்ஜினியர். அவர் வந்து டேமை டிசைன் பண்ணுவார், டேங்க்கு, வாட்டர் டேங்க்ஸு, பைப்ஸு, இதை வந்து எப்படி வந்து வீடு வரைக்கும் அதை அடையணும்னா என்னென்ன பண்ணுவது டிசைன் பண்ணக்கூடியவர் தான் யாருன்னா த வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியர், அவருடைய ரோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த சிவில் இன்ஜினியர் வாட்டர் சிஸ்டம். இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட்ஸு, பைப் லைன்ஸு, ட்ரீட்மெண்ட் பிளான்ஸு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸு, இதெல்லாம் வந்து பில்டு பண்ணுறவர் தான், அதை வந்து கட்டுமானத்தை கட்டுறவர் தான் இந்த சிவில் இன்ஜினியர் வாட்டர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறவர். பெரிய அணைக்கட்டுகள் கட்டுறது, இது மாதிரியான இதான் வந்து அவர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், சிவில் இன்ஜினியர். நெக்ஸ்ட் சானிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளென்லினஸ், ஒரு தூய்மை, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு டிஸ்போஸ் எப்படி வந்து வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும், டாய்லெட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த க்ளீன் வாட்டர், அதையெல்லாம் வந்து மெயின்டைன் அதை வந்து அஷ்யூர் பண்ணுறது தான் யாருன்னா சானிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஹெல்த் ஆஃபீஸர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ஒரு சேஃப்டி செக்கர். இவங்க வந்து இந்த சானிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு கொஞ்சம் மேலே. இவங்க இன்னும் ஓவராலாக சரௌண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஒரு நோய் வராமல் இருக்கணும்னா எந்த மாதிரி சுகாதாரமான குடிநீர் எல்லாருக்கும் போய் சேருதா, இந்த மாதிரி அந்த சேஃப்டி செக் பண்ணுறது தான் அந்த சேஃப்டி செக்கர் தான் யாருன்னா என்விரான்மெண்ட் ஹெல்த் ஆஃபீஸர். இப்போ இதுக்கான இது இந்த கெரியர்ஸுக்கு நம்ம போகும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, சேலரி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஏரியாவில். இப்போ வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியருக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்டெக் இன் வாட்டர் ரிசோர்ஸஸ். அது வந்து ஆப்ஷனல் தான், இது படிக்கலாம். இது படிக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் தான் பொதுவாக வந்து இந்த ஜாப்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷனில், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட், இந்த மாதிரியான இதுலேயும் ஆர்கனைசேஷன்லேயும், ப்ரைவேட் கன்சல்டன்சிலையும், என்ஜிஓஸ்லேயும், யூஎன் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இது கிடைக்குது, வேலை செய்யலாம். இவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 3 to 6 lakh per annum, மிடில் லெவலில் 8 to 15 lakhs, சீனியர் லெவலுக்கு 18 to 13 lakhs per annum இருக்குது. நெக்ஸ்ட் சானிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு.
இவங்க எப்படி என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் ஆர் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஆர் வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ஆர் சானிடேஷன். இதில் வந்து அவங்க வந்து படிச்சிருக்கணும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக கவர்மெண்ட்டில் தான் அதிகமாக ஒர்க் இருக்குது. ஸ்வச் பாரத், ஜல் ஜீவன் இந்த மாதிரியான கவர்மெண்ட் இதுலேயும், நெக்ஸ்ட் என்ஜிஓஸ், இந்த வாட்டர் எய்ட் கேர் மாதிரியான என்ஜிஓஸில், யூஎன் ஏஜென்சிஸில், அர்பன் பிளானிங் பாடிஸில் இங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஜாப் இருக்குது. இவங்களுடைய ஸ்டார்டிங் லெவல் என்ட்ரி லெவல் சேலரி பார்த்தீங்கன்னா 3 to 5 lakh per annum. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 6 to 12லும், சீனியர் அவங்க 15 to 25 lakh per annum இருக்குது. யூஎனில் என்ஜிஓசிலாம் வந்து ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜிஸ்ட்டு. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி இன் ஜியாலஜி ஆர் ஹைட்ராலஜி ஆர் பிடெக் ஆர் எம்டெக் இன் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். இதில் வந்து அவங்க இது பண்ணலாம். இவங்க வந்து எப்படி இவங்க ஒர்க் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி ஃப்ளட்டு, ட்ரவுட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது. இவங்களும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் சிஜிடபிள்யூ, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன், ஐஎஸ்ஆர்ஓ, ஐஐடி, யூனிவர்சிட்டி கிரவுண்ட் வாட்டர் இதில் எல்லாமே வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். இவங்களுக்கு என்ட்ரி லெவல் சேலரி பார்த்தீங்கன்னா 4 to 7 lakh per annum, மிடில் லெவல் 8 to 14 lakh per annum, சீனியர் லெவலில் 15 to 25 lakh per annum வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்வைரான்மெண்டல் ஹெல்த் ஆஃபீஸர். இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி இன் என்வைரன்மெண்ட் சயின்ஸ், பப்ளிக் ஹெல்த் ஆர் பிடெக் ஆர் என்வைரன்மெண்ட் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்பிஹெச். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே ஒர்க்குன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில், இவங்களுக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். முனிசிபல் கார்பரேஷன்ஸில், ஹாஸ்பிட்டல்ஸ், என்ஜிஓஸ், WHO, யூனிசெஃப் இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் 3 to 6 lakh per annum, மிடில் லெவலில் 7 to 12 lakh per annum. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் லெவலில் 15 to 12 lakh per annum வருது. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியர் வாட்டர் சிஸ்டம். இவங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்டெக்ங்கிறது ஆப்ஷனல். இவங்களுக்கும் ஒர்க் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூவில், பப்ளிக் வேர்ஹவுஸ், பிடபிள்யூடி, வாட்டர் போர்டு, அது மாதிரி எல்என்டி, டாட்டா இது மாதிரி இருக்கும். ஏகாம் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லையும் ஒர்க் கிடைக்கும். இவங்களுடைய என்ட்ரி லெவல் சேலரி 3 to 5 lakh per annum, மிடில் லெவலில் 6 to 12 lakh per annum. அதே மாதிரி சீனியர் லெவல் போகும்போது 15 to 25 lakh per annum இருக்குது. இதுதான் என்னுடைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் விருப்பம் இருக்கோ, ரிசர்ச் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹைட்ராலஜிஸ்ட் அந்த மாதிரியான இது எடுக்கலாம், ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இந்த இது சிவில் இன்ஜினியர் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள், இல்லை உங்களுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு க்ளீன் என்வரன்மெண்ட் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சானிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட், என்வைரன்மெண்டல் ஹெல்த் ஆஃபீஸர் இந்த மாதிரியான கரியர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.